அனைவருக்கும் அடியனின் பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி ஒரு உதாரண ஜாதகத்தை நம்ம ஆய்வு பண்ண போகிறோம். அதாவது இந்த ஜாதகத்துடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 6இல் நீசம் பெற்ற ஜாதகருக்கு சொந்த வீடு உண்டா? இது என்னுடைய வாடிக்கையாளர் ஒருவருடைய மகனுடைய ஜாதகம். அவருக்கு இன்னும் திருமணம் ஆகலை. இவர் டேட் ஆஃப் பர்த் வந்து 21/9/1996 பிறந்திருக்காரு. ஈவினிங் 4 மணி 29 நிமிஷத்துக்கு பிறந்திருக்காரு. பிறந்தவர் வந்து சென்னையில் பிறந்திருக்கார். இதான் இவருடைய ஜாதகம். இந்த ஜாதகத்தில் வந்து லக்னம் வந்து உங்களுக்கு கும்ப லக்னம். லக்னத்துக்கு 6ல் வந்து செவ்வாய் வந்து நீசம் பெற்றிருக்கார். அதாவது செவ்வாய் நீசம் பெற்றாவே, ஒரு கிரகம் நீசம் பெற்றாலே அந்த கிரகத்தோட காரகங்களை ஒருவர் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு பொது விதி. பாரம்பரிய முறையில், பாரம்பரிய ஜோதிட முறையில் ஒரு கிரகம் நீச்சம் பெற்றாலே அதனுடைய காரகத்தை அனுபவிக்க முடியாது. அதுவும் 6வது வீட்டில் நீச்சம் பெறுதல் என்பது ரொம்ப ஒரு மோசமான வீடு. 6, 8, 12 மறைவு ஸ்தானம், அதில் போய் செவ்வாய் வந்து நீசம் பெற்றிருக்கே அப்படிங்கிறது ஒரு கவலை. இவர் ஒரு வீடு வாங்கலான்னு இருக்கார். இன்னும் திருமணம் ஆகலை இவருக்கு. இப்போ திருமணம் ஆகணும்னா சொந்த வீடு இருந்தால் தான் திருமணம் நடைபெறும் அப்படிங்கிறதால ஒரு வீடு வாங்கிடலாம், திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தார். அதில் அவருக்கு என்ன அப்படின்னா, நீசம் வந்து 6வது வீட்டில் நீசம் பெற்றது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் தசை தான் இப்போ ரன்னிங் தசை. அதனால் அவருக்கு ஒரு பயம். சில ஜோசியர் என்ன சொல்கிறாங்கன்னா, செவ்வாய் நீசம் பெற்றால் அது நீசம் பங்கம் ஆயிருந்தால் பிரச்சனை இல்லைன்றாங்க. நீசம் பங்கனா செவ்வாய்க்கு கேந்திரத்தில் கிரகம் இருக்கா. கேந்திரம்னா செவ்வாய் இங்கே இருக்குன்னா இதுக்கு கேந்திரத்தில் கிரகங்கள் ஏதாவது இது ஒரு கேந்திரம், இது ஒரு கேந்திரம், இது ஒரு கேந்திரம், இங்கே கிரகங்கள் எதுவும் இல்லைங்கிறதால நீச்சம் வந்து பங்கம் ஆகலை, அதனால் பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி பயமுறுத்துறதால அவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இதை கேபி முறையில் இதனுடைய பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வீடு வாங்கலாமாங்கிற கேள்விக்காக தான் வராரு. இதை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாக ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும். இந்த செவ்வாய் நீசம் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 45 நாள், அதாவது இந்த ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1/9/2096 அதாவது 1996 கிட்டத்தட்ட உங்களுக்கு 20/10/1996 வரைக்கும், நான் தோராயமாக சொல்கிறேன், பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு, கிட்டத்தட்ட 50 நாட்கள் இது நீச்சமாக இருக்கும். நம்ம 50 நாளில் பிறந்தவங்க எல்லாருக்கும் இதே மாதிரி இருக்குமா? அது ஒரு பொது விதி. முதல்ல இந்த ஜாதகம் இவருக்கு மட்டுமே சொந்தமான ஜாதகம் இல்லை. இந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா இவருக்கு மட்டுமே சொந்தமான ஜாதகம் இல்லை. இப்போ இந்த ஜாதகத்தில் 4:30 மணிக்கு பதிலாக 5:30 மணி போட்டாலும் இதே ஜாதகம் தான் வரும். அது மட்டும் இல்லை, இந்த ஜாதகத்தில் 21/9க்கு பதிலாக 20/9, 18/9 இதே டைமை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஊர் வேணால் போடுங்களேன், இந்தியாவுக்குள்ளே இப்போ எந்த ஊர் போட்டாலும் கிட்டத்தட்ட இதே ஜாதகம் தான் இந்த மாதம் ஃபுல்லாக இருக்கும். அப்போது ஒரு மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் ஒரே பலனா அப்படிங்கிறத ஜோதிட அன்பர்கள் யோசிக்க வேண்டும். இந்த உலகத்தோட பெரிய அதிசயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் மாதிரி இன்னொரு மனிதன் இல்லை. அப்போ ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இல்லை என்பது தான் உண்மை. அதனால் இந்த வெறும் ராசி கட்டத்தை மட்டுமே வைத்து நாம் சொல்லக்கூடிய பலன் அவருக்கு மட்டுமே பொருந்தக்கூடிய பலனாக வராது. ஏன்னா ஒரு லக்னத்தில் ஒரு குறிப்பிட்ட நாள்லே கிட்டத்தட்ட 30,000 பேர் பிறப்பாங்க. ஒரு லக்னத்தில் 30,000 பேர் தோராயமாக. நீங்கள் ஒன்றா கூகுளில் போயிட்டு ஹவு மெனி நியூ பேபி பர்த் பர் டே அப்படின்னு சும்மா போட்டு பாருங்களேன். ஏன்னா இப்போ டெக்னாலஜி நல்லா வந்துச்சு, எல்லாமே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எல்லாம் டிரான்ஸ்பரன்சியாக இருக்குது. அப்போ போட்டு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். அதனால் இது இவருடைய ஜாதகம் இல்லை, இது ஒரு பொது ஜாதகம். இந்த பொது ஜாதகத்தை வைத்து இவருக்கு பலன் சொல்வதில் என்பது ஒரு சரியான அணுகுமுறை அல்ல. அப்போ இவருடைய ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிறதுடைய பாகை என்ன, லக்னத்தோட ஆரம்ப டிகிரி என்ன, லக்னத்தோட ஆரம்ப டிகிரியில் தான் அந்த ஜாதகத்துடைய பலன் நிர்ணயிக்கப்படுது. அப்போ அதை வைத்து தான் பலன் சொல்லணுமே வழிய வெறும் கிரகங்களை மட்டுமே வைத்து பலன் சொல்லும் போது, கிரகங்கள்லாம் மாதக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் இதெல்லாம் ஒரு கட்டத்திலேருந்து இன்னொரு கட்டம் மாறுறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு கிட்ட ஆகிடும். இப்போ செவ்வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிவட்ட கிரகம், பூமிக்கு வெளியிடத்தில் 45 நாள் ஆகும். அப்போது அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் நான், 45 நாள், 40 நாள், 50 நாள், 55 நாள், கொஞ்சம் வக்கரம் இதெல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் ஒரே கட்டத்தில் கூட 2 மாதம் 3 மாதம்லாம் இருக்கும். அதனால்
இது ஒரு பொது ஜாதகம். இங்கு ஒரு கிரகம் நீச்சம் பெற்றதால நம்ம இதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஜாதகத்தை துல்லியமாக கேபி முறையில் கணிச்சு எப்படி பலன் சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்முடைய ஸ்ரீ பிரகஸ்பதி ஜோதிட பயிற்சி மையத்தில் ஒவ்வொரு மாதமும் கடைசி வாரத்தில் வரக்கூடிய வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் நேரடி கிளாஸ் ரூம் ட்ரைனிங் உயர்கணித கேபி சார ஜோதிடத்தை நம்ம நடத்துகிறோம். நம்ம விருப்பம் உள்ளவங்க அதில் கலந்துக்கலாம். இந்த நேரடி பயிற்சி வகுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த புத்தகம், அதாவது கொடுப்பனையும் தசாபுத்தியும் என்ற இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா இந்த புத்தகத்தை படிக்காமல் நேரடியாக வர வேண்டாம். இந்த நம்ம பயிற்சி வகுப்பில் படிக்கணும்னு விருப்பப்பட்டவங்க முதல்ல இந்த புத்தகத்தை படிங்க. படிச்சுட்டு 1 மாதம் டைம் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய நேரடி கிளாஸுக்கு வரலாம். அதுக்கப்புறம் நம்முடைய பயிற்சி மையத்தில் ஆன்லைன் வகுப்பும் இருக்கிறது. இந்த ஆன்லைன் வகுப்பு வந்து எப்போ வேணால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். எனக்கு கான்டாக்ட் பண்ணால் அதனுடைய விவரத்தை நான் சொல்கிறேன். இது ஒவ்வொரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த ஆன்லைன் பயிற்சி நடைபெறுகிறது. இது சம்பந்தமான விஷயத்துக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் நம்ம பயிற்சி மூலமாக நடைபெறுகிறது. இதில் யார் வேணால் கலந்துக்கலாம். குறிப்பாக சென்னையில் இருக்கிறவங்க, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தாராளமாக வரலாம். ஜோதிடத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு அடிப்படை உங்கள் ஜோதிட ஆர்வம் இருக்குது, என்னுடைய யூடியூப் வீடியோவை தொடர்ந்து பார்க்குறீங்கன்னா எல்லாரையும் நேரடியாக சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு இது. ஒவ்வொரு மாதமும் ஒரு தலைப்பில் நம்ம பயிற்சி மையத்தில் ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். அதில் நீங்கள் கலந்துக்கலாம். அதற்கான கட்டணம் வெறும் 150 ரூபா தான். எனக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் லொக்கேஷன் மேப் அனுப்பிச்சி வைப்போம். நன்றி, வணக்கம். அதாவது இந்த ஜாதகத்தை உயர்கணித கேபி சார ஜோதிட முறையில் கணிச்சு இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள். இதில் லக்ன பாவம் கும்ப லக்னத்தில் 7 டிகிரி 13 மினிட்டில் லக்ன பாவத்தோட ஆரம்பம் இருக்குது. அதாவது ஒரு லக்னம் என்பது 2 மணி நேரம் கொண்டது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். லக்னம் ஒரு டிகிரியை கிடக்க 4 நிமிஷம் எடுத்துக்கும். இங்கே லக்னம் 7வது டிகிரியில் இருக்குது. இல்லை 7வது டிகிரியில் தான் லக்னம் ஆரம்பிக்கிறது. அப்போ கிட்டத்தட்ட இந்த லக்னம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 28-29 நிமிஷம் கழிச்சு இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு. அதான் மீனிங். 2வது வீடு 12 டிகிரி. ஏன்னா லக்ன பாவம் என்ன டிகிரியில் ஆரம்பிக்குதோ அதே டிகிரியில் 2வது வீடெல்லாம் வராது. ஏன்னா அந்த நீள்வட்ட பாதையை நீங்கள் பிரிக்கும் போது ஒரு வீட்டுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் பக்கத்தில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி 12 வீட்டோடைய ஆரம்ப முனையை நம்ம ரெட் கலரில் கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்க்கலாம். ஆரம்ப முனைகள் தான் அந்த பாவத்தோட விதியை நிர்ணயிக்கிறது. ஒரு பாவத்துடைய ஆரம்பம் எதுவோ அங்கேயே அந்த பாவத்துடைய விதி நிர்ணயிக்கிறது. ஒரு பாவத்தோட ஆரம்ப முனைகள் அந்த பாவத்தோட நுழைவு வாயில்கள் அப்படின்னு நான் தொடர்ந்து வீடியோவில் சொல்லிட்டு வரேன். புதிய அன்பர்களுக்கும் புரியுங்கிறதுக்காக மீண்டும் அதையே நான் ரிப்பீட் பண்ணுறேன். அப்போ 12 பாவத்தோட ஆரம்ப முனைகள் 1வது வீட்டிலேருந்து 6வது வீட்டில் வரைக்கும் என்ன டிகிரி இருக்கோ அதே தான் 7வது வீட்டில் இருக்குது. 12வது வீட்டில் சப்தம பாவங்கள் சொல்லுவோம். 1 7, 2 8, 3 9 இந்த பாவத்தோட டிகிரிலாம் ஒரே டிகிரியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா 1வது வீட்டு டிகிரி 7 டிகிரி 13 மினிட்னா 7வது வீடு 7 டிகிரி 13 மினிட் தான். 2வது வீடு வந்து 12 டிகிரி 50 மினிட்னா 8வது வீடும் 12 டிகிரி 50 மினிட். ஒவ்வொரு வீட்டுக்கும் 7வது வீடு அதே பாகையை கொண்டிருக்கும். இதுக்கப்புறம் கிரகங்களுடைய பாகையை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஜாதகத்தை சென்னை எக்மோருடைய ரேகாம்சம் 80 டிகிரி 15 மினிட்டு ஈஸ்ட்டு, அச்சாம்சம் வந்து 13 டிகிரி 4 மினிட்டு நார்த்துன்னு கொடுத்துருக்கோம். இந்த அயனாம்சம் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். அயனாம்சம் 24 டிகிரி 47 மினிட் 59 மினிட். அதாவது புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த விஷயத்தை அப்படியே ஒரு நோட்டில் அப்படியே எழுதிட்டு ப்ரொஃபஷனலாக தொழில் ரீதியாக நீங்கள் ஜோதிடம் பழகணுன்னா இதை ஒரு நோட்டில் எழுதிட்டு நான் சொல்கிற விஷயத்தை கவனிச்சிங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ஜாதகத்தில் நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கூட்டினாவோ 2 நிமிஷம் குறைச்சாலோ கிரகத்தோட டிகிரி மாறாது. உதாரணத்துக்கு சூரியன் வந்து இந்த ஜாதகத்தில் கண்ணியில் 4 டிகிரி 56 மினிட் இருக்குன்னா நீங்கள் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கூட்டினாலும் சரி குறைச்சாலும் சரி சூரியனுடைய டிகிரி மாறாது. ஈவன் உங்களுக்கு சந்திரனுடைய டிகிரியே மாறாது. சந்திரனே ஒரு டிகிரி மாறுறது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் எடுத்துக்கும். அப்போ கிரகங்கள் மெதுவாக செல்றதால கிரகங்களுடைய பாகை வந்து பெரிய அளவுக்கு ஒரு 5 நிமிடத்துலையோ 10 நிமிடத்துலையோ பெரிய அளவுக்கு மாற்றங்கள் வராது. ஆனால் நீங்கள் 2 நிமிஷம் கூட்டும் போது என்ன ஆகுதுன்னா 7 டிகிரி 13 மினிட் அப்படிங்கிறது உங்களுக்கு 7 டிகிரி உங்களுக்கு 40 மினிட்டாக போகும்.
2 நிமிஷம் குறைக்கும் போது 7 டிகிரி 13 மினிட்டுங்கிற லக்னம், அதாவது கும்ப லக்னத்தில் 7 டிகிரி 13 மினிட் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் 2 நிமிஷம் குறைக்கும் போது 6 டிகிரி 45 மினிட்டில் வந்து நிற்கும். அப்போ வேகமாக நகரக்கூடியது எதுனா ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவத்துடைய ஆரம்ப முனைகளும் மற்ற 12 வீட்டோட ஆரம்ப முனைகளும். இந்த ஆரம்ப முனைகள் தான் ஒரு ஜாதகத்தையும் இன்னொரு ஜாதகத்தையும் வேறுபடுத்தி காமிக்கும். இப்போ புரிந்து கொள்றதுக்காக நான் சொல்கிறேன், சென்னைக்கு பதிலாக நீங்கள் காஞ்சிபுரம்னு போடுங்களேன். இதே நேரத்துக்கு எல்லாத்துக்கும் இதே டேட் ஆஃப் பர்த் டைம் எல்லாம் போட்டு காஞ்சிபுரம்னு போட்டாலும் லக்னத்தோட பாகை ஸ்லைட்டாக மாறிடும். இதே திருச்சின்னு போட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக மாறும், கோயம்புத்தூர்னு போட்டனாலும் அதிகமாக மாறும். அப்போ இதே நேரத்தில் இதே டைம் வச்சுக்கிட்டு வேறு ஒரு ஊர் போடும்போது லக்னத்தோட ஆரம்ப டிகிரி மட்டும் இல்லாமல் மற்ற 12 வீட்டோட ஆரம்ப டிகிரி மாறும். அதனால தான் இங்கே கொடுத்த இந்த ஜாதகம் வந்து ஒரு தனித்தன்மையான ஜாதகம். இவருக்கு மட்டும்தான் இதே மாதிரி இருக்கும். இந்த உலகத்தில் பிறந்த யாருக்குமே இதுக்கு முன்னாடியும் சரி இனிமேல்ட்டும் சரி இதே மாதிரி கிரக அமைப்பும் இதே மாதிரி பாவ அமைப்பும் வராது. அதனால தான் இதை யுனிக் ஆரோஸ்கோப்னு சொல்கிறேன். இந்த ஆரோஸ்கோப்பை நம்ம சொல்கிறதுக்கு யுனிக் ஆரோஸ்கோப்னு சொல்கிறேன். இந்த டிகிரிலாம் எடுத்துகிட்டு இந்த 12 பாவத்தோட ஆரம்ப முனையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் கிரகத்தை மட்டும் அடைச்சிங்கன்னா அது பொது ஜாதகம். அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். உலகத்தில் எந்த மூலையில் பிறந்தாலும் கிரக நிலையோட அமைப்பு மாறாது. இப்போ நம்ம இந்த ஜாதகத்தில் வந்துடுவோம். இந்த 12 பாவத்துடைய ஆரம்ப முனைகளுடைய உபநட்சத்திரம் தான் இது. ஓகேங்களா? இந்த ஜாதகத்தில் லக்ன பாவம் வந்து உங்களுக்கு கும்ப லக்னத்தில் 7 டிகிரி 13 மினிட்டில் ஆரம்பிக்கும் போது லக்னம் வந்து சதய நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. லக்னத்துடைய நட்சத்திரம் சதயம், அப்போ தான் ஆரம்பிக்குது. அதனுடைய நட்சத்திரம் சதயம், அதாவது லக்னத்துடைய நட்சத்திரம் சதயம், உபநட்சத்திரமும் ராகுவோட அம்சத்தில் நட்சத்திரம் ராகு, உபநட்சத்திரம் ராகு, உபநட்சத்திரம் குரு. இந்த மாதிரி 12 வீட்டுக்கும் நட்சத்திரத்துடைய அதிபதிகளை இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். 1வது வீட்டுடைய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதயம், 2வது வீட்டுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி, 3வது வீட்டுடைய நட்சத்திரம் பரணி, 4வது வீட்டுடைய நட்சத்திரம் உங்களுக்கு ரோகிணி. இது மாதிரி 12 பாவத்துடைய நட்சத்திர அதிபதிகள். அந்த நட்சத்திரத்தோட சப்டிவிஷன் தான் இங்கே உபநட்சத்திரம் நம்ம போட்டிருக்கோம். இப்போ செவ்வாய், முதல்ல இந்த ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்குது, செவ்வாய் இந்த ஜாதகத்தில் நன்மையான கிரகமா அப்படின்னு பார்ப்போம். முதல்ல வீடு வாங்குறது என்பது 4வது பாவம். 4வது பாவம் தான் வீடு. ஒரு கிரகம் 4வது வீட்டு தொடர்பு கொண்டா அது செவ்வாயாக இருந்தாலும் சரி எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அது நல்லா இருக்கும். குறிப்பாக இவருக்கு செவ்வாய் தசையே வருது. அப்போ இந்த தசாநாதன் எப்படி இருக்காரு, செவ்வாய் நிலத்துக்கு அதிபதி அப்படிங்கிறதால செவ்வாயும் செவ்வாய் தசையும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். செவ்வாய் இந்த ஜாதகத்தில் இங்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரொம்ப கம்மி. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கிரகத்தோட சேர்க்கை, பார்வை, வக்ரம், பரிவர்த்தனை, இது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 2 கிரகம் சேர்ந்துடுச்சு, ஒரு சனியோட பார்வை குருவோட பார்வை நல்லது, சனியோட பார்வை கெட்டது, அதெல்லாம் பொது விதி. நீங்கள் யோசித்து பார்க்கணும். சனி வந்து 3, 7, 10ங்கிற 3 பாவங்களை பார்க்கும்போது 2.5 வருஷம் ஒரே ராசியில் இருக்கும். அப்போ 2.5 வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரி பலன்களை தருமா? இதெல்லாம் பொது விதி. முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தனித்தன்மை வாய்ந்தவங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் திரும்ப திரும்ப நம்ம அந்த கருத்தை வலியுறுத்தி தான் நம்ம பேசிட்டு வரோம். அப்போ இந்த ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது செவ்வாய் இந்த ஜாதகத்தில் பாவ முனைகளை மட்டும்தான் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த பாவ முனை தான் அந்த ஜாதகத்துடைய தனித்தன்மை. அப்போ செவ்வாய் இந்த ஜாதகத்தில் 2வது வீட்டு உபநட்சத்திரம். செவ்வாயை பார்க்கும்போது இது 2வது வீட்டு உபநட்சத்திரம். இந்த செவ்வாயை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த செவ்வாய் சனியோட சாரத்தில் ராகுவோட சம்பளா தான் நான் போட்டிருக்கேன். அப்போ சனியோட நட்சத்திரத்தில் ராகுவோட உபநட்சத்திரத்தில் இருக்குது. இந்த சனி இந்த ஜாதகத்தில் எங்கே இருக்காரும் பாவமுனையில் பார்த்துட்டு வந்தீங்கன்னா 11வது வீட்டில் இருக்கார். அதான் 11 போட்டாச்சு. இதுக்கப்புறம் ராகு லக்னத்துக்கு உபநட்சத்திரமாக வராரு, 4க்கு வராரு, 7க்கு வராரு, 8க்கு வராரு, 10க்கு வராரு. அதுதான் நம்ம போட்டிருக்கோம். அப்போ நட்சத்திரம் சம்பவத்தை காட்டும். நட்சத்திரம் காட்டிய சம்பவத்திற்கு உபநட்சத்திரம் சாதக பாதகத்தை தெரிவிக்கும். இப்போ நட்சத்திரம் காட்டிய சம்பவம் 11, உபநட்சத்திரம் வந்து 1, 4, 7, 8, 10ன்னு தொடர்பு கொள்ளும் போது இங்கே 10 இருக்குதால இந்த 11க்கு 12வது பாவமாக இருந்தாலும் இந்த 11 கட் ஆகிடும். அப்போ 11 விட்டுட்டு 1, 4, 7, 8, 10ன்னு போடலாம். ஏற்கனவே இங்கே 7வது வீடு இருக்கிறதால 8 வேலை செய்யாது. அப்போ 1, 4, 10 அப்படின்னு போட்டுக்கலாம். அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே செவ்வாய் தசாநாதனாக செவ்வாய் 1, 4, 7, 10 தொடர்பு கொள்கிறது. 1 என்பது இந்த செவ்வாய் தசையில் கௌரவமாக ஜாதகர் இருப்பார்.
4 என்பது இந்த திசையில் அவருடைய பொருளாதார முன்னேற்றம் அதிகமாக இருக்கும், சொத்து சேர்க்கை அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம தம் ரூல் நிறைய இந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவமோ கிரகமோ 2, 6, 10 அல்லது 1, 3, 7, 11, 3வது ரூல் 5, 9, 8, 12. இது தம் ரூல். நம்ம திரும்ப நம்ம வீடியோவில் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, ஒழுங்காக பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு குறிப்பிட்ட பாவமோ கிரகமோ அல்லது தசாநாதனோ 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளும் போது அந்த திசையில் அவருடைய பொருளாதார முன்னேற்றம் அபரிதமாக இருக்கும். ஆனால் மகிழ்ச்சி சந்தோஷம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ரொம்ப மோசம் இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 1, 3, 7, 11னா மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும், வருமானங்கள் தேவைக்கு தகுந்தமாக இருக்கும், அதிகமாக இருக்காது. 5, 9னா புதுசாக எதுவும் வருமானம் வராது, இருக்கத்தை எடுத்து சாப்பிடுவார். 8, 12 என்பது வலி, வேதனை, அவமானங்கள் அப்படின்னு இருக்கும். அப்போது நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும்னு தெரியும், ஒற்றைப்படை பாவங்கள் அகம் சார்ந்ததுன்னு சொல்லுவோம், இரட்டைப்படை பாவங்கள் புறம் சார்ந்ததுன்னு சொல்லுவோம். அகம் சார்ந்த பாவங்களில் 2 பாவங்கள் 5, 9 என்பது பொருளாதாரத்தை முழுவதுமாக நசுக்கக்கூடிய பாவம். புறம் சார்ந்த பாவங்களில் 2 பாவங்கள் 8, 12ங்கிறது லக்னம் என்ற ஜாதகருக்கு கடுமையான மன உளைச்சலையும் வீழ்ச்சியும் தரக்கூடியது. அதாவது 8, 12 என்பது அகத்தையும் கெடுக்கும், புறத்தையும் கெடுக்கும். ஏன்னா லக்னம் என்ற சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். அப்போது 8, 12 என்பது அகம்புறம் ரெண்டுத்தையும் கெடுக்கக்கூடியது. 5, 9 என்பது அக வாழ்க்கைக்கு நல்லது, ஆனால் பொருளாதாரம் சொல்லக்கூடிய புற வாழ்க்கைக்கு அது தீமை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த செவ்வாய் தசைன்னு பார்க்கும்போது 5, 9, 8, 12 வலுவாக தொடர்பு கொள்ளவில்லை. அப்போ 1 தொடர்பு கொள்றதால கௌரவமாக இருப்பார், அகம் சார்ந்த வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். 4 பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும், குறிப்பாக சொத்துக்கள் வாங்குவதற்கான அமைப்பு அதிகமாக இருக்குது. 7 நிறைய பேர் அவர் தொடர்பு கொள்வார், மன வாழ்க்கை நல்லா இருக்கு. 7வது வீடுங்கிறது எல்லாரோடையும் இணங்கி செயல்படுதல் அப்படிங்கிறது 7ஆம் பாவத்தோட காரணம். 10 நல்ல அதிகாரத்தோடு இருப்பார். இங்கே செவ்வாய் நீச்சம் பெற்றுச்சார் நம்ம சொல்லக்கூடாது, ஏன்னா 45 நாள் 50 நாள் அது நீச்சம் பெற்றிருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் 1/9/1996 கிட்டத்தட்ட 20/10/1996 வரைக்கும் அது நீச்சம் பெற்றிருக்கும். அப்போ எல்லாருக்கும் ஒரே பலன் அப்படின்றது ஒரு மூட நம்பிக்கை. ஓகேங்களா, யாரும் கோச்சிக்கூடாது, நல்லா யோசித்து பார்க்கணும். இந்த 45 நாளில் வெறும் 5-6 குழந்தைங்க தான் பிறக்குதா, யோசித்து பார்க்கணும். அந்த காலத்தில் நம்ம சொன்னோம் அப்படின்னா அவர் சொன்ன விதம் வேறு. உடனே என்ன பண்ணுவாங்க, இந்த லக்னத்துக்கு செவ்வாய் 6வது வீட்டில் சுக்கிரனோட சேர்ந்துடுச்சு, அது நல்ல சுக்கிரன் நல்ல கிரகம், சுபத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நீங்கள் யோசித்து பார்க்கணும், இங்கே என்ன பண்ண உடனே என்ன பண்ண சுக்கிரனும் கெட்டு போச்சு, 8வது வீட்டில் இருக்குது அப்படின்ட்டுவாங்க. அப்போ என்ன ஆகுனா மாறி 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 பேசுது. அந்த குழப்பங்கள் வேண்டாம். இங்கே என்னன்னா ஒரே முறை. இங்கே பார்த்தீங்கன்னா ஜாதகத்தில் 1, 4, 7, 10 அற்புதமான அமைப்பு. முதல்ல ஜாதகர் எந்த துறையில் இருக்கார் பார்க்கும்போது மெக்கானிக்கல் சம்மந்தமான துறையில் இருக்கார். மெக்கானிக்கல் சம்மந்தமான துறையில் பிஇ படிச்சுட்டு நல்ல, அதாவது கிட்டத்தட்ட கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு தேவையான அளவுக்கு மாதம் ஒரு 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு நல்ல, ஏன்னா மெக்கானிக் லைனில் 1 லட்ச ரூபா வாங்குறது சாதாரண விஷயம், ஐடி லைனில் வாங்கிடலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் இருக்கார். இப்போ அவர் வீடு வாங்கலாங்கிறது அவருடைய நோக்கம். நான் சொல்லிட்டேன், இந்த செவ்வாய் தசை பயமுறுத்துறாங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே, செவ்வாய் தசை எப்போ வந்தது பாருங்கள். இந்த ஜாதகத்தில் செவ்வாய் தசை டிசம்பர் மாதத்துலேருந்தே வந்துச்சு. இந்த ஜாதகர் எங்கிட்ட வந்த காலம் மே மாதம் வந்தார். கடந்த ஒரு 5 மாதமாக எப்படி சார் இருக்குன்னா, ஆமாம் சார் இப்போ ரீசெண்டாக எனக்கு ப்ரொமோஷன் வேறு கிடைச்சிது அப்படின்னா. பிப்ரவரி மாதம் வாக்கில் அவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, ஒரு புதிய டிபார்ட்மெண்ட்டுக்கு தலைமை பொறுப்புக்கு வரார். காரணம் என்னென்னா செவ்வாய் 10 தொடர்பு கொள்கிறார். குறிப்பாக மெக்கானிக்கல் லைனில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா செவ்வாய் நல்லா இருக்கும், அந்த செவ்வாய் நல்லா வலுவாக இருக்கும். அப்போ இந்த செவ்வாயை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த தசையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். இந்த ஜாதகத்தில் அதிர்ஷ்டமான கிரகத்தில் செவ்வாயும் ஒன்று. இந்த ஜாதகத்தில் நிறைய கிரகம் நல்லா இருக்குது, அதை பின்னாடி நான் சொல்லுவேன் ஒவ்வொரு கிரகத்தோட சிக்னிஃபேக்டர். அப்போ செவ்வாய் நல்ல அற்புதமான கிரகம். 1, 4, 7, 10ங்கிற பாவத்தை தொடர்பு கொள்றதால இது அற்புதமான கிரகம். அதுக்கப்புறம் இப்போ ஓடுறது ராகு புத்தி. ஏன்னா அவர் மே மாதத்தில் எங்கிட்ட வரும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ராகு புத்தி வருது. ப்ராப்பர்ட்டி வாங்கலான்னு முயற்சி பண்ணிட்டார், கிட்டத்தட்ட பார்த்துட்டு வந்துட்டார். இருந்தாலும் செவ்வாய் தசையில் வாங்கக்கூடாது, இல்லை செவ்வாய் சரியில்லை, கடன் தொல்லையில் போய் சிக்கிக்குவார், கஷ்டப்படுவாருலாம் நிறைய பேர் பயமுறுத்துறதால ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்காக எங்கிட்ட வந்தாங்க. இப்போ நடக்கிறது ராகு புத்தி.
ராகுவும் போய் 8ல் மறந்துச்சு சார்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கார். ராகு போய் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே 8வது வீட்டில் இருக்கும். இந்த ராகு இங்கே 8வது வீட்டில் இருக்கிறதால அது ஒரு பயம் அவருக்கு. இங்கே ராகு இங்கே பார்க்கும்போது இந்த ஜாதகத்தை ராகு நின்ற நட்சத்திரம் சந்திரன், உபநட்சத்திரம் குரு. ராகு ஏற்கனவே பார்த்த மாதிரி 1, 4, 7, 8, 10க்கு உபநட்சத்திரம். அதாவது இந்த இடத்துல இருக்கிற கிரகங்கள்லாம் அந்தந்த பாவத்துடைய விதியை நிர்ணயிக்கிற கிரகம். இங்கே செவ்வாய் வந்து 2ஆம் பாவத்துடைய விதியை நிர்ணயிக்குது. 2ஆம் பாவத்துடைய விதி சிறப்பாக இருக்கிறதால இந்த 2ஆம் பாவத்துடைய கொடுப்பனை அவருக்கு பலமாக இருக்குது. அதுவே இங்கே தசையாக வருகிறது. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா விதி வழி மதி செல்லுதுன்னு சொல்லுவோம். இங்கே ராகு 4வது வீட்டு உபநட்சத்திரம். அது மட்டும் இல்லாமல் 10வது வீட்டுக்கு, 7வது வீட்டுக்கு, 8வது வீட்டுக்கு இதுக்கெல்லாம் உபநட்சத்திரமாக வரதால இந்த ஜாதகத்துக்கு ராகு புத்தி பிரமாதமாக உள்ளது. ராகு பாருங்க 1, 4, 7, 8, 10 அது நின்ற நட்சத்திரம் சந்திரன். சந்திரன் பாவ உபநட்சத்திரமாக எந்த வீட்டுக்கும் வரல. அவர் 2க்கும் 4க்கும் உப நட்சத்திரமாக வரார். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் குரு வந்து ஜாதகத்தில் 5வது வீட்டுக்கு வரார். அதுதான் இங்கே போட்டிருக்கோம். அப்போ இங்கே நட்சத்திரம் காட்டிய பாவத்தை உபநட்சத்திரம் கெடுக்குதான்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2வது வீட்டு 2, 4ன்னு வரும்போது இங்கே 4 இருக்கிறதால 4வது வீட்டுக்கு இந்த 5வது 12வது பாவமாக இருக்கிறதால 5 கட்டாயிடுது. 2, 4 இங்கே வந்துடுது. இந்த 2, 4 இங்கே மூல பாவத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு 8வது வீட்டையும் டெவலப் பண்ணது, 10வது வீட்டையும் டெவலப் பண்ணுது. ஏன்னா 2, 4 அப்படிங்கிற பாவத்துக்கு 1, 7ங்கிற பாவம் வேற அணி. ஆனால் 8, 10ங்கிற பாவம் ஒரே அணிங்கிறதால 8, 10 அப்படியே டெவலப் ஆகிட்டு 2, 4, 8, 10 அப்படின்னு தொடர்பு கொள்றதால இந்த ராகு புத்தியில் நிச்சயமாக நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவீங்க. அவரும் ஆமாம் சார் கிட்டத்தட்ட பார்த்துட்டேன் சார், இருந்தாலும் ஒரு பயத்தில் வந்து நான் அவங்க கேட்குறேன் சார் சொன்ன உடனே இந்த ராகு புத்தி பிரமாதமாக இருக்குது. இந்த ராகு புத்தியில் நிச்சயமாக ப்ராப்பர்ட்டி வாங்கிடுவீங்க. ராகு வந்து நல்ல ஒரு அற்புதமாக இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து லேண்டாக தான் வாங்க போகிறேன்னு சொன்னார். அவர் என்ன சொன்னார்னா லேண்டாக தான் வாங்கலான்னு இருக்குது சார், சின்ன வயசு தான், நல்ல லேண்டாக வாங்கிட்டு அப்புறம் கட்டலாம். ஏன்னா இந்த ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்குது. அது செவ்வாய் என்பது பூமி பரப்பை குறிக்கக்கூடியது. சுக்கிரன் என்பது அந்த வீட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது ஒரு வீடுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 75% செவ்வாய், ஒரு 25% சுக்கிரன். இது நடுத்தர மக்களுக்கு. ராயலாக இருக்கிறவங்களுக்கு கிட்டத்தட்ட 50-50 எடுத்துக்கலாம். ரொம்ப ராயலாக இருக்கிறவங்களுக்கு ஒரு 70% சுக்கிரன். அதாவது வீட்டோட நிலம், அதனுடைய கட்டுமானங்கள், இதெல்லாம் ஹார்ட்வேர் ஐட்டம் வைக்கணும், செங்கல், மணல், ஜல்லி, இது எல்லாம் செவ்வாயோட காரங்கள். அந்த டைல்ஸு, மார்பிள், ஜன்னல்கள், எதெல்லாம் அழகுபடுத்துகிற விஷயமோ அது எல்லாம் சுக்கிரனுடைய காரம். அந்த வகையில் செவ்வாய் நல்லா வலுவாக இருக்குதால, ஏன்னா சுக்கிரனையும் நம்ம போட்டுப்போம். சுக்கிரன் அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக 6, 12 தொடர்பு கொள்றதால, ஏன்னா இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு உங்களுக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரியே நீங்கள் போட்டுக்கலாம். அப்போ சுக்கிரனை விட செவ்வாய் வலுவாக இருக்கிறதால நீங்கள் நிலப்பரப்புக்கே வாங்கலாம் சார்னு சொன்னோடனே ஆமாம் சார் நானும் லேண்டு தான் வாங்கலான்னு பார்க்குறேன். இங்கே 4வது வீட்டு சப்ளாடு ராகுவாக இருக்கிறதால அந்த வீடு ஒரு ஒழுங்கற்ற நிலமாக இருக்கலாம். ஒழுங்கற்ற நிலமாக இருக்கலாம். அந்த வீட்டுக்கு நேரடிய பாதையாக இல்லாமல் வளைஞ்சு வளைஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ராகு கேது வந்து 4வது வீட்டு உபநட்சத்திரமாக வந்துட்டாவே ஒரு ஒழுங்கான நிலப்பரப்பாக இருக்காது. ஃப்ரண்டேஜ் அதிகமாக பின்னாடி கம்மியாக அப்படிங்கிறது ராகுவோட காரணம். கேதுவாக இருந்தால் ரொம்ப லென்த் அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே ராகுவோடைய அமைப்பு அந்த மாதிரி தான் அமைன்னு சொன்னோன்னே ஆமாம் சார் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் ஒரு லேண்டு வந்திருக்கு அப்படின்னு அவர் ரொம்ப பிரமிப்பாக சொன்னார். அது இல்லாமல் இந்த ராகு வந்து பாம்புகள் இருக்கக்கூடிய இடம். அப்போ இந்த இடத்துல இப்போதைக்கு பாம்புகள் இருக்கிற இடத்துல தான் குடியிருக்கு. அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு வீடு கட்டலாம் அப்படின்னு அவர் இருக்கார். ஏன்னா அந்த ராகு வந்து நல்ல ஒரு வலுவாக 2, 4, 8, 10 தொடர்பு கொள்வது நல்ல அற்புதமான அமைப்பு. இதுக்கப்புறம் அவருக்கு என்ன சரி வீடு வாங்கிட்டேன் ஓகே சார், திருமணம் இவருக்கு எப்படி சார் இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா ஜாதகத்தில் வந்து திருமணம் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்தில் 8க்குடைய கிரகம் புதன் அவர் வந்து 7வது வீட்டில் போய் இருக்கார், வக்கரமாக போயிட்டார். லக்னத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி 7வது வீட்டில் இருக்கிறதால அவர் பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலத்திரக்காரகன் சுக்கிரன் லக்னத்துக்கு 6வது வீட்டில் செவ்வாய் நீச்சம் பெற்று செவ்வாயோட போய் சேர்ந்துட்டார். அப்போ மன வாழ்க்கையில் ஏன்னா ஒரு பிரச்சனை வருமா, மன திருமணம் உண்டா? ஏன்னா 7க்குடைய கிரகம் சூரியன் அவர் போயிட்டு ஜாதகத்தில் 8வது வீட்டில் உட்காந்துட்டார். 7க்குடைய கிரகம் சூரியன் 8வது வீட்டில் போய் சேர்ந்துட்டார்.
பார்த்தீங்கன்னா 7 கிரகம் சூரியன், அவர் 8வது வீட்டில் ராகுவோட போய் சேர்ந்துட்டாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 8வது வீட்டுக்குடைய புதன் 7வது வீட்டில் போய் வக்ரம் ஆயிட்டார். கலத்திரக்காரகன் சுக்கிரன் நீச்சம் பெற்ற செவ்வாயோட போய் 6வது வீட்டில் இருக்கார். அப்படிங்கிறதால ஒரு பயமாக இருக்குது சார், எப்படி சார்ன்னு கேட்டால். அது மட்டும் இல்லாமல் 2வது வீடு குடும்பஸ்தானத்தில் சனியும் கேதுவும் சேர்ந்துருக்கு. அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. திருமணம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இந்த ஜாதகத்தில் 7வது வீடு பாருங்கள், 7வது வீட்டு உபநட்சத்திரம், அந்த கொடுப்பனையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் 7வது வீட்டுடைய உபநட்சத்திரம் ராகு. அது இந்த ஜாதகத்தில் 2, 4, 8, 10வது வீட்டை தொடர்பு கொள்கிறது. குறிப்பாக நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக 6, 8, 12 தொடர்பு கொள்ளவில்லை. ஓகேங்களா? அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ 7வது வீட்டு உபநட்சத்திரம் இங்கே ஜாதகத்தில் 6, 8, 12 தொடர்பு கொண்டதான் பிரச்சனை. அந்த 8 கூட நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக வரல. ஆனால் கொஞ்சம் அந்த கொடுப்பனை ரொம்ப பலமாயில்லை. ஏன்னா கலத்திரக்காரகன் சுக்கிரன், அதுக்கப்புறம் கலத்திரக்காரகன் சுக்கிரன் 6, 12 நட்சத்திரம் வழியாக 6, 12 காமிச்சு உபநட்சத்திரம் வழியாக 7 காமிக்கிறார். சுக்கிரன் வந்து இந்த ஜாதகத்தில் புதனுடைய நட்சத்திரம் சூரியனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். புதன் 6, 12, சூரியன் வந்து 7. இந்த சப்தம பாவங்கிறதால இந்த சப்தம பாவத்தை கெடுக்கக்கூடிய 5, 11 வந்தால் தான் இந்த 6, 12 கட் ஆகும். அதனால் 6, 12 வேலை செய்யுது. அப்போ கலத்திரக்காரகன் சுக்கிரன் கொஞ்சம் பலவீனமாக போயிட்டதால 7வது பாவமும் கொஞ்சம் சுக்கிரன் அளவுக்கு பலவீனமாக இல்லாமல் இருந்தாலும் கூட 7வது பாவமும் நல்ல வலுவான ஒற்றைப்படை பாவமாக இல்லாமல் இருக்கிறதால கொஞ்சம் கொடுப்பனை கொஞ்சம் பலவீனமாக இருக்குது. இந்த கொடுப்பனை பலவீனமாக இருந்தாவே ஒரு 30 வயசுக்கு மேலே தான் திருமணம் ஆகும். இப்போ தசாநாதன் லக்ன கொடுப்பனின்னு சொல்லக்கூடிய லக்ன கொடுப்பனையும் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. ரொம்ப மோசம் சொல்ல முடியாது, கொஞ்சம் பிலோ ஆவரேஜ். இப்போ நடக்கிற தசாநாதன் யாருன்னா செவ்வாய். செவ்வாய் வந்து 7வது வீட்டை கெடுக்கிற மாதிரி இருக்காரானா இல்லை. செவ்வாய் வந்து 1, 4, 7, 10 தசாநாதன். இங்கே பாருங்கள், ஒரு கிரகத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த கிரகத்துக்கு தசாநாதனுக்கு அதே சிக்னிஃபேக்டர் தான், கிரக காரகத்துக்கு அதே சிக்னிஃபேக்டர் தான். அப்போ இந்த இடத்துல செவ்வாய் என்ற கிரகம் வந்து தசாநாதனாக 1, 4, 7, 10 தொடர்பு கொள்றதால இந்த செவ்வாய் தசை திருமணத்துக்கு சாதகமாக உள்ளது. இங்கே 7வது பாவம் 2, 4, 8, 10 தொடர்பு கொள்றதால வரக்கூடிய மனைவியும் வேலைக்கு செல்லக்கூடிய நபராக இருப்பார். மனைவி ரீதியாக பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி 7வது வீட்டு சப்நாடு ராகுவாக இருக்கிறதால ராகு வந்து மரபு மீறலை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ வரக்கூடிய மனைவி வேற ஒரு கம்யூனிட்டி, இவங்க என்ன கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டிலேருந்து கொஞ்சம் மாறுபட்ட கம்யூனிட்டியாக இருக்கலாம், அல்லது ஒரு 6 மாதம் பெரிய பொண்ணாக இருக்கலாம். ஏன்னா மரபு அப்படிங்கிறது ராகுவோ கேதுவோ 7வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக வந்துட்டாவே அந்த திருமணத்தில் ஒரு மரபு மீறல். மரபு மீறல்ங்கிறது என்ன? சட்டத்தால் அதை தடுக்க முடியாது. நம்ம சௌகரியத்துக்காக ஒரு ஜென்ரலாக நம்ம பொதுவாக என்ன பண்ணோம், நம்மை விட அதாவது ஆணை விட பெண்ணுக்கு வயசு ஒரு 2 வயசு கம்மியாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு மரபு. 1 வருஷம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அது மரபு. ஆனால் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ அதிகமானால் அது லேசாக மரபு மீறல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அல்லது கம்யூனிட்டி மாறுற மாதிரியோ இருக்கலாம், ஒரு மரபு மீறல் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அதேமாதிரி இந்த ஜாதகத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடக்கிற தசாநாதன் 4 தொடர்பு கொள்றதால லக்ன பாவம் 4, 2, 4, 8, 10 தொடர்பு கொள்றதால அந்த லவ் அஃபேர் அது மாதிரிலாம் வராது, அரேஞ்சு மேரேஜில் தான் வரும். நடக்கிற தசாநாதன் 1, 4, 7, 10ங்கிறதால இந்த 4, 10ங்கிறது அரேஞ்ச் மேரேஜ் தான். ஆனால் கம்யூனிட்டி லேசாக மாறினா அல்லது ஒரு மரபு மீறல் இருக்கும். ஆனால் திருமணம் நிச்சயமாக உண்டு. ராகு புத்தியில் ஆகுமானா ராகு புத்தியில் வேண்டாம், ராகு புத்தியில் ஆகாது. ஏன்னா எல்லாம் இரட்டைப்படை பாவமாக போகுது இல்லையா. ராகு புத்திக்கு அப்புறம் என்ன? குரு புத்தி. குரு என்ன தொடர்பு கொள்கிறார் பாருங்க. இந்த ஜாதகத்தில் குரு வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரம், சுக்கிரனுடைய உபநட்சத்திரம். ஒரு கிரகம் நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக இருந்தால் நட்சத்திரம் சம்பவம், உபநட்சத்திரம் சாதக பாதகம் சொல்லுவோம். ரெண்டும் ஒரே கிரகமாக இருந்தால் உபநட்சத்திரம் தான் டிசைடிங் ஃபேக்டர். அப்போ இந்த குருவோட உபநட்சத்திரம் குருவாகவே வந்துருச்சு. அப்போ இங்கே பாருங்கள், குரு 5வது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருக்குது. ஏற்கனவே 5ன்னு போட்டோன்னே அதை போட்டு வேண்டியது தான். சுக்கிரன் 3, 9 போட்டாச்சு, மீண்டும் 3, 9, குருவுக்கு 5. இங்கே நட்சத்திர உபநட்சத்திரம் எல்லாம் ஒரே அணி தான். அப்போ இங்கே பிரமாதமாக இருக்குது. அப்போ குருவோட புத்தியில் நிச்சயமாக ஆகும். குருவோட புத்தியில் எந்த அந்தரன் பார்க்கும்போது எந்த அந்தரம் 7வது வீட்டை வலுவாக தொடர்பு கொள்கிறதோ அதனுடைய அந்தரம். அப்போ குருவோட புத்தியில் சனியோட அந்தரத்தில் திருமணம் ஆகும்னு சொன்னாங்க. சனியோட அந்தரம், சனியை நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அந்த ஜாதகத்தில் சனி இந்த ஜாதகத்தில்
சனியோட நட்சத்திரத்தில் சூரியனோட உபநட்சத்திரத்தில் 11 11 7 7 11. இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தசாநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் 1 4 7 10 தொடர்பு கொள்ளுது. புத்திநாதன் 3 5 9 தொடர்பு கொள்ளும் போது தசாநாதன் காட்டிய 4 10க்கு அப்படியே இது 12வது வீடு. அது மட்டும் இல்லாமல் அகம் சார்ந்த பாவங்கள். அப்போ குரு புத்தியில் சனி அந்தரத்தில் திருமணம் ஆகும். குரு புத்தியில் சனி அந்தரங்கிறது எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா குரு புத்தி 2027 10/6/2027 குரு புத்தி ஆரம்பிக்குது. அதில் குரு அந்தரம் 26/7/2027 முடியுது. சனி அந்தரம் 26/7/2027 18/9/2027 அந்த காலகட்டத்தில் சனி அந்தரத்தில் திருமணம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் இவருக்கு சார் குழந்தைனா பிறகு குழந்தை பாக்கியத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, குழந்தை பாக்கியத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன இருக்கா? என்னென்னா இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் குடும்பஸ்தானம்லாம் வீக்காக போயிருந்தால குழந்தை பாக்கியம் சம்பந்தமான வகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன வருமா அப்படின்னு ஒரு டவுட்டாக ஒன்று கேட்டார். இப்போ பாருங்கள், இந்த ஜாதகத்தில் 5வது வீட்டு ஆரம்ப முனை தான் குழந்தை பாக்கியத்தோட தன்மை நிர்ணயிக்கும். 5வது வீட்டு ஆரம்ப முனை உபநட்சத்திரம் குரு, அது சுக்கிரனுடைய சாரம் சுக்கிரனுடைய சப் 2 ஒன்றா இடத்துல சப் குரு எடுத்துக்கிறோம். அது 3 5 9 தொடர்பு கொள்றதால 5வது பாவம் வலிமை பெறுகிறது. 5வது பாவம் வலிமை பெறுறதால இங்கே குழந்தை பாக்கியத்துக்கான கொடுப்பனை நன்றாக வலுவாக உள்ளது. புத்திரக்காரகன் குருவை பார்த்தீங்கன்னா குருவே 5வது வீட்டு உபநட்சத்திரமாக வந்துடுறதால அது 3 5 9 தொடர்பு கொள்றதால இங்கே காரகோ பாவ விருத்தி. ஒரு குறிப்பிட்ட பாவத்தோட உபநட்சத்திரம் ஒரு காரகத்தை குறிப்பிட்டு அது வலுவாக இருந்தால் இங்கே காரகோ பாவ விருத்தி. அந்த வகையில் குரு வந்து பிரமாதமாக இருக்குது. அப்போ இங்கே கொடுப்பனையில் எங்கேயாவது 4 8 12 வந்திருந்தாலும் கூட கொடுப்பனை நன்றாக வலுவாக உள்ளதால் குழந்தை பிறப்பில் எந்த ஒரு பாதிப்பு இருக்காது. ஏன்னா குரு புத்தியில் திருமணம் ஆகிட்டு அடுத்து வரக்கூடிய சனி புத்தி 7 11 தொடர்பு கொள்ளுது இல்லையா, அந்த 7 11 குழந்தை பிறப்புக்கு நல்லா வலுவாக இருக்குது. அதனால் திருமணம் குழந்தை பிறப்புக்கு பெரிய பிரச்சனை வராது. அதனால் இந்த செவ்வாய் நீசம் பெற்ற கிரகம், அதாவது 6வது வீட்டில் நீசம் பெற்ற இந்த செவ்வாய் வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனையோ வலிகளையோ வேதனைகளையோ தராது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இந்த செவ்வாய் வந்து ஒரு யோகமான தசை தான். செவ்வாய்க்கு அப்புறம் வரக்கூடிய ராகு தசை இன்னும் பொருளாதார ரீதியாக அவரை நல்லா வலுவாக காமிக்கும். அது இல்லாமல் ஜாதகர் இருக்கிற துறை வந்து மெக்கானிக்கல் சம்பந்தமான துறை. மெக்கானிக்கல் சம்பந்தமான துறை என்பது 4வது பாவம். 4வது பாவத்தோட உபநட்சத்திரம் ராகு 2 4 8 10 வலுவாக 4வது பாவத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரியும் 10வது ஸ்தானமான தொழில் ஸ்தானத்துக்கு வலு சேர்க்கிற மாதிரி இருக்கிறதால இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்கள் மெக்கானிக்கல் துறையிலேயே அவர் நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு என்பது நல்ல வலுவாக உள்ளது. இதுக்கப்புறம் நீண்ட நாட்கள் அவர் வேலை செய்வாரா, அந்த உத்தியோகஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது உத்தியோகம் என்பது ஜாதகத்தில் 6வது வீடு. 6வது வீட்டு உபநட்சத்திரம் புதன். புதன் வந்து இந்த ஜாதகத்தில் சூரியனுடைய சாரத்தில் சந்திரனோட உபநட்சத்திரத்தில் இருக்கு. அப்போ 6வது வீட்டு உபநட்சத்திரம் புதன் 12வது வீட்டுக்கும் வருவார். 6க்கும் 12க்கும் ஒரே கிரகம் அது இல்லையா. அதுக்கப்புறம் சூரியன் வந்து பாவ முனைகளில் எங்கேயும் இல்லை, 7வது வீட்டுக்கு வருவார் 7. அதுக்கப்புறம் சந்திரன் ஏற்கனவே பார்த்த மாதிரி இங்கே எதுவும் இங்கேயும் இல்லை, உபநட்சத்திரத்தில் எங்கேயும் இல்லை, உபநட்சத்திரத்தில் 2 4க்கு வரார். அப்போ ரிசல்ட்டு 2 4 இது 6யும் 12யும் டெவலப் பண்ணும். அப்போ 6 12ன்னு போட்டுக்கலாம். அப்போது இந்த 6வது பாவம் நல்ல வலுவாக 2 4 6 12 தொடர்பு கொள்வதால் 6வது பாவம் வலுப்பெறுகிறது. இந்த 6வது பாவம் வலுப்பெற்றாலே உத்தியோகத்தில் நல்ல சிறப்பாக இருக்க முடியும். அதேமாரி இந்த கடன் வாங்குவதன் மூலமாக அவருக்கு என்ன பிரச்சனை என்ன வருமா அப்படின்னு பார்க்கும்போது 6வது பாவம் நட்சத்திர உபநட்சத்திர வழியாக எங்கேயுமே 8யும் 12யும் தொடர்பு கொள்ளலை. அப்போ கடன் வாங்குவதன் மூலமாக தன்னுடைய பொருளாதாரத்தை நல்லா உயர்த்தி கொள்கிறார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் ஜாதகருக்கு 9 கிரகத்தோட சிக்னிஃபேக்டர், அதாவது கிட்டத்தட்ட இங்கேயே பார்த்துட்டோம் 1 2 3 4 5 6 கிரகம் பார்த்துட்டோம். இருந்தாலும் மொத்தமாக ஒரு ஸ்க்ரீனில் நான் காமிக்கிறேன். அதாவது இந்த ஜாதகத்தில் 9 கிரகத்துடைய தொடர்புகளை நான் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு போடுறேன் பாருங்கள். சூரியன் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் சனியோட உபநட்சத்திரத்தில் இருக்குது, அது 7 11 தொடர்பு கொள்கிறது.
அப்போ சூரியனுடைய காரகங்கள் மூலமாக ஜாதகருக்கு 8-12 வேலை செய்யாது. ஏன்னா 8-12க்கு அப்படியே 12வது பாவம் தான் 7-11. அப்போ ஜாதகர் வந்து தந்தைக்கிட்ட நல்ல பாசமாக நல்ல அன்பாக இருப்பார், மேலதிகாரிகிட்ட நல்ல நட்பாக இருப்பார். அப்போ சூரியன் வந்து மிதமான வகையில் பொருளாதார முன்னேற்றத்தை தரும். ஏன்னா அந்த சூரியன் வந்து ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, 3, 1, 3, 7, 11 என்பது மிதமான பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடியது அப்படின்னு. அப்போ சூரியன் வந்து மகிழ்ச்சி, சந்தோஷம், கணவன் மனை உறவுகள்லாம் நல்லாயிருக்கும். ஜாதகருடைய உடம்பில் எலும்புகள் நல்லா வலுவாக இருக்கும். அதாவது சூரியன் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்றதால சூரியனுடைய அகம் சார்ந்த விஷயங்கள் நல்ல சிறப்பாக இருக்கும், புறம் சார்ந்த விஷயங்கள் ஒரு மத்தியமாக இருக்கும். சந்திரன் வந்து 1, 4, 7, 10 நல்ல அமைப்பு. சந்திரனுடைய தசா புத்திகளில் பொருளாதார முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும், அகம் புறம் ரெண்டுமே நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் 4, 7, 10 ஒன்றாவது வீட்டையும் எடுத்துக்கலாம், 1, 4, 7, 10 எடுத்துக்கலாம். அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் வந்து நல்ல ஒரு அற்புதமான கிரகம். செவ்வாயோடைய தசை தான் இப்போ ஓடுது. அப்போ செவ்வாய் தசையில் ஜாதகருக்கு பொருளாதாரம் நல்லா இருக்கும், நல்ல லேண்டு, நல்ல ஒரு வேல்யூபிளான லேண்டு ஜாதகருக்கு கிடைக்கும். எந்திரங்கள் சம்பந்தமான துறையில் நல்ல வருமானங்கள் உண்டு. அவர் மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கிறதும் ஓரளவுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு. அப்போ செவ்வாய் வந்து நல்ல வலுவான கிரகம். அடுத்து புதன் 2, 4, 6, 12 புதனும் நல்ல கிரகம் தான். 12வது பாவம் இருக்கிறதால புதனுடைய காலகட்டத்தில் கடன்கள், ஏன்னா அது புதன் வந்து 6வது வீட்டு சப்ளாடாக இருக்கு இல்லையா, இப்போ கடன்கள் அதிகமாகும் புதனுடைய காரகத்தில், முதலீடுகள் அதிகமாகும் புதனுடைய தசா புத்தி அந்தரம் காலகட்டத்தில். கொஞ்சம் ஆரோக்கியம் கொஞ்சம் குறைவாக இருக்கும், கணவன் மனை உறவு கொஞ்சம் பலவீனமாக இருக்கும். ஏன்னா புதன் 6, 12 வச்சுக்கிட்டு இருக்கிறதால 2, 4, 6, 12ங்கிறதால கணவன் மனைவியோட அந்யோன்யம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் பொருளாதார ரீதியாக பாதிப்பு வராது. ஏன்னா இங்கே 2, 4, 6ங்கிற 3 பாவம் நல்லா இருக்குது, ஒரு பாவம் 12. அது 12 கூட பார்த்தீங்கன்னா நட்சத்திர உபநட்சத்திரம் வழியாக வரலை. குரு 3, 5, 9 குரு வந்து நல்ல மகிழ்ச்சி சந்தோஷத்துக்கான கிரகம். ஆனால் பொருளாதார முன்னேற்றம் குருவில் இருக்காது. அப்போ குருவில் சுப செலவுகள் இருக்கும், கடன்கள் வாங்கினாலும் குருவில் நிறைய கடன்கள் அடைக்கலாம், ஆனால் பொருளாதார முன்னேற்றம் இருக்காது. உதாரணத்துக்கு இவருக்கு ராகு புத்தி முடிஞ்சு குரு புத்தி வந்த உடனே திருமணம் சம்பந்தமான விஷயத்துக்கு நிறைய செலவு பண்ணிடுவார். ஆனால் மகிழ்ச்சி சந்தோஷங்கள் இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது. குருவோட அகம் சார்ந்த காரகம் உடம்பில் கொலஸ்ட்ரால் பிரச்சனையை கொடுக்காது, குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஏன்னா 3, 5, 9ங்கிறது அகம் சார்ந்த விஷயத்துக்கு நல்ல சாதகமான அமைப்பு. ஆனால் அதே நேரத்தில் குரு தனக்காரகன் அப்படிங்கிறதால பொருளாதார சம்பந்தமான வகையில் கொஞ்சம் நிறைய செலவுகள் ஆகும். அது அசுப செலவாக இருக்காது, சுப செலவு தான். ஏன்னா சுப செலவு என்பது 5, 9, அசுப செலவு என்பது 8, 12. அதுக்கப்புறம் சுக்கிரன் 6, 12 சுக்கிரன் கொஞ்சம் பலவீனமான கிரகம் தான். அப்போ இந்த சுக்கிரனுடைய புத்தி, ஏன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம், சுக்கிர புத்தி சுக்கிரனுடைய அந்தரம் இதெல்லாம் கொஞ்சம் வரும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதேமாதிரி உடம்புலேயும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூக்கள் வரும் சுக்கிரனுடைய புத்திலாம் வரும்போது. சனி 7, 11 பிரமாதமாக இருக்கும். சனியோட புத்தி நல்ல வலுவாக இருக்கும், கால்கள் நல்லா உறுதியாக இருக்கும். ஏன்னா சனி வந்து கால்களை குறிக்கிற கிரகம், செவ்வாய் வந்து கைகளை குறிக்கிற கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சனி வந்து நல்ல 7, 11 தொடர்பு கொள்வதால் கால்கள் நல்லா உறுதியாக இருக்கணும்னு சொல்லலாம். குறிப்பாக சனியோட புத்தி அடுத்து திருமணம் ஆன உடனே குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லா சந்தோஷமாக இருப்பார். குரு புத்தியை விட சனி புத்தியில் பொருளாதார முன்னேற்றம் நல்லா இருக்கும். ஏன்னா குருவில் 5, 9ன்னு வந்துடுது, இங்கே 5, 9 வரலை. 7, 11ங்கிறது ஒரு மிதமான அமைப்பு தான். அதுக்கப்புறம் ராகு 2, 4, 8, 10 ராகு நின்ற நட்சத்திரம் சந்திரன், உபநட்சத்திரம் குரு, ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். 2, 4, 8, 10 ராகு நல்ல அற்புதமான கிரகம். அதுக்கப்புறம் கேது 4, 7, 10 அதுவும் நல்ல கிரகம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஜாதகத்தில் பொருளாதார ரீதியாக நல்ல கிரகம் பார்க்கும்போது சந்திரன், செவ்வாய், புதன், ராகு, கேது கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5 கிரகங்கள் பொருளாதார ரீதியாக நல்ல வலுவான கிரகம். அதாவது சந்திரன், செவ்வாய், புதன், ராகு, கேது இந்த 5 கிரகங்களுடைய தசா புத்தி அந்தரம் காலகட்டத்தில் நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த ஜாதகத்தில் சூரியனும் சனியும் மிதமான பொருளாதார முன்னேற்றம், நல்ல மகிழ்ச்சி சந்தோஷத்தை தரக்கூடிய கிரகம். அப்போ சூரியனும் சந்திரனும் பொருளாதாரத்தை அதிகமாக தராமல் இருந்தாலும் கூட தேவைக்கு தகுந்த மாதிரி பொருளாதாரத்தை தரக்கூடிய அமைப்பு. ஆனால் குருவோட தசா புத்தி அந்தரங்கள் காலகட்டத்தில் வரும்போது ஏற்கனவே சேமித்து வைச்சதை எடுத்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா குரு பாருங்கள் 3, 5, 9ன்னு தொடர்பு கொள்ளுது இல்லையா, அதனால் ஏற்கனவே சேமித்து வச்சதை எடுத்து
செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ குரு வந்து பொருளாதார ரீதியாக கொஞ்சம் டவுன்ஃபாலை கொடுக்குற கிரகம் தான். அதேமாதிரி சுக்கிரன் என்பது 6, 12ங்கிறதால அது வரவுக்கு செலவுக்கு சமமாக இருக்கும். அது அவ்வளோ நல்ல கிரகம் இல்லை. மன உளைச்சல், டென்ஷன்லாம் அந்த சுக்கிரனுடைய புத்தியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக எதிர்காலத்தில் டயபெட்டிஸ் அப்படிங்கிற அமைப்பு கூட அவருக்கு வருவதற்கான வாய்ப்பு, குறிப்பாக ராகு திசையில் சுக்கிர புத்தி வரும்போது. ஏன்னா இந்த ஜாதகத்தில் சுக்கிரன் வந்து இருக்கிற 9 கிரகத்தில் வீக்கான கிரகம்னா அது சுக்கிரன் தான். ஓகே சார். அதனால் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வெறும் ராசி கட்டம் என்பது ஒரு பொதுத்தன்மை வாய்ந்தது. இது தனித்தன்மையான பலன்கள் இதில் கூற முடியாது. அதனால் இந்த ஜாதகத்தை டிகிரி சுத்தமாக கணித்து நம்ம எடுக்கும்போது அனைவரும் ஒரே மாதிரி பலன் சொல்லலாம். இங்கே பாருங்கள், இந்த சிக்னி ஃபேக்டர் எடுத்து நம்ம இப்போ பார்த்த இந்த சிக்னி ஃபேக்டரில் அனைவரும் ஒரே மாதிரி தான் சொல்ல முடியும். இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் ஒரு மனுஷன் மாதிரி இன்னொரு மனிதன் இல்லை என்பது உண்மை. மனிதன் மட்டும் இல்லை, எந்த ஒரு உயிரினமும் ஒன்று மாதிரி ஒன்று இல்லை. இதுதான் இந்த இயற்கை என்ற கால கடவுளுடைய மிகப்பெரிய அதிசயம். அந்த வகையில் இன்னொரு அடுத்த வீடியோவில் வேற ஒரு டாப்பிக்கில் நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.